எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐயில் வந்து நம்ம மனு கொடுக்கும்போது அது கூட 10 ரூபாய்க்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு வந்து ஒட்டி கொடுக்கணும். அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது, சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். அதை தேடி அலையிறதுக்கு பதிலாக நம்ம ஆன்லைன்லேயே நம்மளுடைய தாலுக்கா ட்ரெஷரிக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். அந்த 10 ரூபாய் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அட்டாச் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆர்டிஐ வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுவும் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட முறை தான். கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு தான் ஓட்டணுங்கிறது கிடையாது. ஆன்லைன்லேயே நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசரில் போயிட்டு டிஎன் கருவூலம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஎன் கருவூலம் டைப் பண்ணிங்கன்னா டிஎன் களஞ்சியம் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் வந்து என்னென்ன நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன வெளியிட்டிருக்காருன்னு ஒரு சும்மா ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உள்நுழைவுன்னு வரும். பயனர் வகை அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம லாகின் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஜஸ்ட் வந்து பப்ளிக் சலான் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலுத்துபவர் வகை அப்படின்னு காட்டுறது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு பப்ளிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலுத்துபவர் குறியீட்டு எண் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலுத்துபவரோட பெயர், உங்களுடைய பெயரை வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி கணக்குலாம் தேவை கிடையாது, மேண்டேட்டரியில் கிடையாது. அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட்டுன்னு கேட்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐக்கு. ஸோ அதனால அது தேவை கிடையாது. இப்போ உங்களோட மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிங்க. கடலூர் மாவட்டங்கிறதுனால கடலூரை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் துறையின் பெயர் கேட்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய துறைகள் கொடுத்துருக்கோம். நம்ம அந்த இப்போ நீங்கள் எந்தெந்த துறைக்கான பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த துறையை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்டிஐக்கு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் தேடி எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய தேர்ந்தெடுக்க வேண்டிய துறை வந்து பார்த்திங்கன்னா 03501 ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஆர்டிஐக்கான டிபார்ட்மெண்ட். இந்த கோடை ஞாபகம் வச்சிங்க, 03501. இது வந்து மறந்துடாதீங்க. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அலுவலரோட பெயர் கேட்கும். அதில் இன்ஸ்பெக்ஷன் சேல் ஆஃபீஸர், அது டிஃபால்ட்டாக ஒன்று தான் வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அலுவலர் குறியீட்டு எண்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் துறையின் பெயர். திருப்பியும் நீங்கள் இங்கே வந்துட்டு அது அந்த 03501 நம்ம சூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே டிபார்ட்மெண்ட்டை திருப்பி நம்ம சூஸ் பண்ணோம். 03 இது இருக்கிற பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சர்வீஸ் அப்படின்னு கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா வரவின வகை அப்படின்னு இருக்கும். அதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபீஸ் அதுவா இல்லை ஆர்டிஐ பெனால்ட்டியான, நம்ம ஆர்டிஐ பெனால்ட்டி இல்லை, ரைட் டு இன்ஃபர்மேஷனோட ஃபீஸ் கட்ட போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. துணை வகை அதோட ஃபீஸ் தான், அதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். அதில் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம டைப் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா செலக்ட் பண்ணிட்டோம். வேறு எதுவும் நம்ம இதில் குறிப்பிட தேவையில்லை. இன்னும் 2-3 வரி செலுத்தணுன்னா நம்ம ஆர்டரை கொடுத்துக்கலாம். பட் நமக்கு இங்கே தேவை கிடையாது. இதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே 10 ரூபான்னு வந்துடும். அதுக்கப்புறம் செலக்ட் பேங்க் ஃபார் பேமெண்ட். அவங்க வந்து ஒரு 4-5 பேங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த பேங்க்கில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி பேமெண்ட் போய்க்கலாம். இந்தியன் பேங்க்னா இப்போ செலக்ட் பண்ணுறோம், சப்மிட் பண்ண. இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே போய்ட்டோன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துடும். நீங்கள் பேமெண்ட்டில் போய்ட்டு எதில் கிரெடிட் கார்டை வச்சு பண்ணிக்கலாம், இல்லை டெபிட் கார்டை வச்சு பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், இல்லை யூபிஐயில் நம்ம ஜிபேலாம் பண்ணுறீங்களா, ஜிபே ஃபோன்பே அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்துடுது பார்த்தீங்களா, எவ்வளோ பணம், அதுக்கான எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே வந்துடும். வந்துட்டு கீழே வந்து யூபிஐயில் வந்து பே பை எனி யூபிஐ ஆப், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணுறாலே உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ என்னோடய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே இருக்குது, ஐமொபைல் இருக்குது, எஸ்பிஐ மொபைல் ஆப் இருக்குது, பீம் இருக்குது, க்ரெட் இருக்குது, ஐடிபிஐ இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற
எல்லா மொபைல் ஆப்புமே இதில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எந்த ஆப்பை செலக்ட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சப்போஸ் ஃபோன்பே இருக்குது, இல்லை மொபைல் பே இருக்குன்னா அது கூட இதில் லிஸ்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஆப் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்து பே பண்ண சொல்லியே வந்துடும். நீங்கள் இதுக்கப்புறம் போயிட்டு அதை டைப் பண்ணி பே கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சலானும் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் அந்த சலானை டவுன்லோட் பண்ணி ஆர்டி அப்ளிகேஷன் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.